அனைவருக்கும் வணக்கம். நம்ம பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்த்துட்டே இருக்கோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இந்திய பொருளாதார வளர்ச்சி 8.2% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் இந்த தகவலை நமக்கு குடுக்குறாங்கன்னா, என்எஸ்ஓ அப்படிங்கிற அமைப்பு. ஓகேங்களா? என்எஸ்ஓ அப்படின்னா நேஷனல் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்றோம். அதாவது அ தேசிய புள்ளியியல் அலுவலகம் அப்படிங்கிறது தான் என்எஸ்ஓ அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இவங்க ஒரு சில தரவுகள வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்தியாவோட ரியல் ஜிடிபி குரோத்த வந்து மெஷர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ரியல் ஜிடிபி குரோத் ஃபார் ஃபினான்ஷியல் இயர் 2023-24 இந்தியாவோட கடந்த நிதியாண்டுல இந்தியாவோட ஜிடிபி வளர்ச்சி எவ்வளவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா, 8.2% இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ இதே இந்த ஜிடிபி குரோத் ஃபினான்ஷியல் இயர் 2022-23ல எவ்வளோ இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஜிடிபி குரோத் வந்து 7% இருந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ ஒரு பெர்சன்டேஜ் கணக்குல பார்க்குறப்ப இந்தியாவோட ஜிடிபி அப்படிங்கிறது வளர்ச்சி அடையுது அப்படிங்கிறத யார் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தேசிய இந்த புள்ளியியல் அலுவலகம் அவங்க வந்து சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட ஜிடிபி குரோத் வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான செக்டாரா யார் இருக்காங்கன்னா, மேனுஃபேக்சரிங் ஓகேங்களா? உற்பத்தி துறையில வந்து ஒரு வளர்ச்சிய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த உற்பத்தி துறையின் வளர்ச்சி தான் இந்தியாவோட பொருளாதார வளர்ச்சிய வந்து கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அப்ப இதெல்லாம் முக்கியமான விஷயங்களா இருக்கு நமக்கு. அதே மாரி இந்தியாவின் இந்த வளர்ச்சி இந்தியாவின் பொருளாதார மதிப்பு 3.5 டிரில்லியன் டாலரை எட்ட உதவியதுடன், அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதார மதிப்பு 5 டிரில்லியன் டாலரை எட்ட வழியமைத்துள்ளது. இப்ப நம்ம நம்ம எக்கானமியோட வேல்யூ பார்த்தோம்னா $3.5 பில்லியன் டாலர்ஸ்ல வந்து இருக்கும். 5 டிரில்லியன் டாலர்ஸ்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ இன்னும் அடுத்த 5 வருஷத்துல 5 டிரில்லியன் டாலர நோக்கி நகர்றதுக்கு இது ஒரு முன்னெடுப்பா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, பிரிட்டனில் இருந்து ஐந் அ 100 மெட்ரிக் டன் தங்கம் இந்தியா வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1991ஆம் ஆண்டு அந்நிய செலவாணி நெருக்கடியை சமாளிக்க கையிருப்பில் இருந்த தங்கத்தின் கணிசமான பகுதியை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து எனும் பிரிட்டன் வங்கியில் இந்தியா சேமித்து வைத்தது. 100 மெட்ரிக் டன் தங்கம் இந்தியாவுக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டிருப்பதன் மூலம், உள்நாட்டில் சேமித்து வைக்கப்பட்டிருக்கும் மொத்த தங்கத்தின் அளவு 408 மெட்ரிக் டன்னுக்கும் அதிகமாக உள்ளது. அதாவது என்ன பண்றோம்னா, 1991 இந்தியாவின் பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஓகேங்களா? எக்கனாமிக் கிரைசிஸ் அப்படிங்கிறது அதிகமா இருந்த ஒரு காலகட்டம். சரிங்களா? ஸோ, இப்ப இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் அப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்தியா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய தங்கம் ஓகேங்களா? கோல்டு ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது எல்லா நாடும் ஸோ எதற்காக கோல்டு ரிசர்வ்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு கரன்சியா வச்சிருந்தா, அதனுடைய வேல்யூ அப்படிங்கிறது நமக்கு கம்மியாயிரும். ஓகேங்களா? ஆனா கோல்டு வச்சிருக்கோம் அப்படின்னா, அதனுடைய மதிப்பு அப்படிங்கிறது எப்பயுமே இன்கிரீஸ் தான் ஆகும். ஓகேங்களா? கோல்டோட வேல்யூ எப்பயுமே இன்கிரீஸ் தான் ஆகும். இப்ப நம்மளே வீட்ல இருக்கோம். நம்ம வீட்ல ஏதாவது ஒரு பொருளாதார நெருக்கடி வரப்போ என்ன பண்றோம்? நம்ம வீட்ல இருக்கக்கூடிய நகைகள அடகு வச்சு, நம்ப அந்த பொருளாதார சிக்கல்ல இருந்து நம்மளே காப்பாத்திக்கிறோம். இல்லையா? ஸோ அதே தான் இங்க ஒரு நாடு அப்படிங்கிறப்போ, ஒரு கண்ட்ரி வைஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நேஷன் வைஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்படுறப்போ, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய கோல்ட வேற ஒரு நாட்டுக்கிட்டயோ, இல்ல உலக வங்கி அந்த மாரி அமைப்புகள் கிட்ட குடுத்து, அவங்க அவங்களுடைய அந்த பொருளாதார நெருக்கடியிலிருந்து தப்பிக்க பார்ப்பாங்க. ஸோ அதே தான் நமக்கு ஒரு எக்கனாமிக் கிரைசிஸ் 1991ல நம்ம இருக்கக்கூடிய ஒரு கொஞ்சம் கோல்ட வந்து எங்க வச்சிருக்கோம் அப்படின்னா, பேங்க் ஆஃப் இங்கிலாந்துல வந்து வைக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவு வருஷங்களா அங்க இருந்துச்சு. மீண்டும் ஆர்பிஐயோட நடவடிக்கையினால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கிருந்து நமக்கு அங்க இருக்கக்கூடிய கோல்டு வந்து இந்தியாவ நோக்கி வந்துருச்சு இப்ப. ஓகேங்களா? ஸோ 100 மெட்ரிக் டன் ஆஃப் கோல்டு வந்து இந்தியாவ நோக்கி வந்துருச்சு. இதன் மூலியமா இந்தியாவோட டோட்டல் இந்தியாவுக்குன்னு மொத்தமா எவ்வளவு அ இந்தியாவுக்குன்னு மொத்தமா எவ்வளவு அந்த கோல்டு ரிசர்வ்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்றத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்தியா ரிசர்வ்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 822 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இதுல பார்த்தோம்னா ஒரு 400 408 மெட்ரிக் டன் வந்து நமக்கு உள்நாட்டிலேயே ஓகேங்களா? இந்தியாவுக்குள்ளேயே இருக்கிறது வந்து ஒரு 408 மெட்ரிக் டன்ஸா இருக்கு. அண்ட் தென் இந்தியாவ விட்டு வெளிநாடுகள்ல ஓகேங்களா? ஒரு 413 ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து ஒரு 413 மெட்ரிக் டன்ஸ் வந்து நம்ம சேமித்து வச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்ப டோட்டலா பார்த்தோம்னா 822 மெட்ரிக் டன்ஸ் ஆஃப் கோல்ட் அப்படிங்கிறத இந்தியா வச்சிருக்காங்க. அதுல 408 இந்தியாவுக்குள்ளேயும், 413 அப்படிங்கிறது வெளிநாடுகள்லயும் நம்ம வச்சிருக்கோம். சரிங்களா?
ஸோ இப்ப இந்தியாவில் ரூபாய் நோட்டுகளின் மதிப்புக்கு ஈடாக 308 மெட்ரிக் டன் தங்கம் இருப்பு உள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய ரூபாய் நோட்டுகள் அதனுடைய வேல்யூக்கு ஈக்குவலா நம்ம கோல்டு வச்சிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி முக்கியமான தகவல நம்ம குடுத்துருக்காங்க. ஸோ எதற்காக தங்கத்த அங்கருந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படிங்கிற பேக்கிரவுண்ட் இதுதான். 1991ல அங்க வச்சிருப்போம். இப்ப எடுத்துட்டு வந்துட்டோம். அவ்வளவுதான். சரிங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம்னா, வடகிழக்கு மாநிலத்தின் முதல் ஏஐ ஆசிரியை. சமீபத்தில பார்த்தோம் கேரளாவுல ஓகேங்களா? கேரளாவுல ஏஐ டீச்சர் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியிருந்தாங்க இல்லையா? ஸோ அந்த ஏஐ டீச்சருடைய பேர் கூட என்னன்னு சொன்னாங்கன்னா, ஐரிஸ் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே அந்த மாரி ஐரிஸ் தான் மறுபடியும் எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு வடகிழக்கு மாநிலத்தில அஸ்ஸாமில் அறிமுகப்படுத்தியுள்ளனர் அப்படிங்கிறத குடுத்துருக்காங்க. ஏஐ ஏஐ சாரி ஐரிஸ் ஏஐ ரோபோ. ஐரிஸ் என பெயரிடப்பட்டுள்ள இந்த ரோபோவிடம் மாணவர்கள் ஆர்வமுடன் கேள்விகளை கேட்கணும். அதாவது இதனால மூவ் பண்ண முடியும். கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும். ஒரு வாய்ஸ் ஆன்ஸரா இதனால குடுக்க முடியும். அந்த மாரி நெறைய சிறப்பம்சங்கள் இருக்கக்கூடிய ஒண்ணு தான். அ எஜுகேஷன்ல ஏஐயோட ரோல் எ இம்பார்ட்டன்ட்டா இருக்கு. ஸோ அதுக்கெல்லாம் சில எக்ஸாம்பிளா தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள பார்க்குறோம். ஓகேங்களா? ஏஐ இன் எஜுகேஷன் அப்படிங்கிறதெல்லாம் இதுல தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்ப ஏஐ இன் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் நமக்கு எக்ஸாம்ல வருது அப்படிங்கிறப்போ, மீன்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல கூட வந்துச்சுன்னா, இந்த மாதிரியான விஷயங்கள நம்ம எக்ஸாம்பிளா குடுக்கலாம். இல்ல பாக்ஸ் கன்டென்ட்டா குடுக்கலாம். கேரளால, வடகிழக்கு மாநிலங்கள்ல எல்லாம் ஏஐ டீச்சர்ஸ் வந்து இருக்காங்க இந்தியால அப்படிங்கிறத காமிச்சுருவேன். ஓகேவா? ஸோ இப்ப இன்னைக்கு டிஎன்ஏவ பொறுத்தவரைக்கும் ஒரு 3 ஆர்டிகிள பார்த்திருக்கோம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.